ஹாய் ஹலோ பேப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லவ் சேஞ்ச் எவ்ரி திங். அதோடைய நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். டியூரேஷன் நிறைய கேட்குறீங்க, நான் ட்ரை பண்ணுறேன். டியூரேஷன் நிறைய போட்டேனாக்கா எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடும். உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நான் டியூரேஷன் நிறையா போட்டுறேன், ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தேங் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சங்குக்கும் அப்படி தான் நல்லா தூங்கிட்டு இருக்கான் பையன். தென் அலாரம் அடிக்குது. ஏன்னா எப்போவுமே காலைல ஒர்க் அவுட் பண்ணுவார் போல் சங்குக்கு. ஸோ அலாரம் அடிக்குது. ஒரு 5 o'clock 5:30 போல் அலாரம் அடிக்குது. அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு ஜேகே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம தயாங்க ஜேகே டைட்டாக பண்ணிட்டு படுத்துருக்காங்க. ஜேகே அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவரோட ஃபோஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு தென் எந்திரிக்கலான்னு பார்க்குறாரு. இவர் எந்திரிச்சோடனே தயாங்க போய் எழுந்திரிச்சிடுறாரு. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஹக் பண்ணும்போது அது நம்ம விட்டு மூவ் ஆகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம தயாங்குமே ஐஸை ஓப்பன் பண்ணி என்னாச்சு ஜேகே அப்படின்னு கேட்க, நீ தூங்கு, நான் ஃப்ரெஷ் பார்க்க போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறீங்களா அப்படின்ட்டு டைம் பார்த்தா டைம் 5 மணிக்கு என்ன? ஹே, நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன்டா, நானும் வரட்டுமா அப்படின்ட்டு கேட்க, வேணான்னு சொன்னால் விடவா போகிறேன் அப்படின்னு சொல்ல, நானும் வரேன் அப்படின்னு தேங்க வந்து சொல்கிறாங்க. சரி வா அப்படின்ட்டு நம்ம சிக்கி என்ன பண்ணுறாங்க, தேங்கையும் வர சொல்கிறாங்க. தேங்கமே வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு 2 பேரும் இப்போது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக ஜிம் ரூம் வந்து போகிறாங்க 2 பேரும். அந்த ரூமை வந்து பார்க்குறாங்க. நல்ல பெருசாக இருக்குது, நிறைய ஜிம் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்குது. எங்கள் வீட்டில் என்ன செட் பண்ணிட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்க, ஜேகேவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜேகே தேங்க எல்லாத்தையும் அப்படியே பார்த்து நிற்கிறாரு. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நிற்கிறாரு. அங்கே உள்ள ஒரு தம்பிள்ஸ் தூக்கலாம், சின்னதாக இருக்கும், அதை தூக்கலான்னு போகிறாரு. ஆனால் பயங்கர வெயிட்டாக இருக்கா. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்ல, என்னாச்சு? அதை இதை தூக்கி பார்த்தோன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, அது ரொம்பவே வெயிட்டாக தான் இருக்கும். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைலண்டாக அமைதியாகிட்டார். தென் ஒரு பொருளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம தயாங்கு. அங்கே அந்த த்ரெட்மில் இருக்குது, லைக் அந்த ஜாகிங் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் இருக்கும் தெரியுமா, த்ரெட்மில் அல்பேது. ஸோ அந்த மிஷின் இருக்குது. ஜேகே நான் இதில் நடக்கவா அப்படின்னு கேட்க, சரி அப்படின்ட்டு ஜேகேயுமே அங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு நீ ஏறி நில் அப்படிங்கிறாங்க. தயாங்குமே ஏறி நிற்கிறாரு. தென் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்பர் ஸ்லோவாக ஆன் பண்ணுறேன், நீ ஃபஸ்ட்டு வாக் பண்ணு, தென் கொஞ்சமாக நான் ரன் பண்ணுறேன், அந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அவருமே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணோடனே கொஞ்சமாக தான் அது லைட்டாக மூவ் ஆகுது. ஸோ தேங்க வந்து நடக்கிறாரு அதில். ஓகேவா, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவா? ஓகே. அதே மாதிரி ஜேகே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக்குறாரு. ஃபாஸ்ட் ஆகினோடனே அது கொஞ்சம் ரொம்பலாம் கிடையாது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது, கொஞ்சம் ஓடுற மாதிரி இருக்குது ஜேகே தேங்க்கு. ஹே நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டு ஜேகே தேங்க் ஓடுறாரு. அப்போ ஜேகே என்ன பண்ணுறாரு, தேங்க்கு முன்னாடி வராரு. அவருக்கு அது பழகின விஷயம் அப்படிங்கிறதுனால அவருக்கு அது அசால்ட்டாக இருக்குது. அவர் ஜேகேக்கு தேங்க்கு முன்னாடி வராரு. முன்னாடி வந்துட்டு அவர் ரிவர்ஸில் ஓடுற மாதிரி தேங்க்கு முன்னாடி நிற்கிறார். தேங்க் ஜேகே பார்த்த மாதிரி ஓடுறாங்க. ஜேகே தேங்க பார்த்த மாதிரி ரன் பண்ணுறாங்க. பேக்வேர்டாக ரன் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஜேகே என்ன பண்ணுற, கால் எதாச்சும் மாட்டிக்கு போகுது, அடிபட்டு போகுது அப்படின்னு சொல்ல, எனக்கு இது பழகின விஷயந்தான். ஓ, எத்தனை பேருக்கு சார் இப்படி முன்னாடி நின்றுருக்கீங்க, நான் அதை சொல்லலடா, எனக்கு இதில் போய் பழக்கருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓ அப்படி அப்படின்ட்டு 2 பேர் சிரிச்சுக்கிட்டு அந்த அந்த த்ரெட்மில்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கிறாங்க. தென் ஒரு விஷயமா தேங்க்கு வந்து ஜேகே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இது இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓ இதெல்லாம் பண்ணி தான் சார் பாடி ஃபிட்டாக வச்சுருக்கீங்களோ அப்படின்னு கேட்க, ஜேகேயுமே வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு ஆமாம் அப்படின்ட்டு அவனுமே எக்ஸசைஸ் பண்ணுற அந்த மிஷின்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. தென் சரி நீ போய் ஒர்க் அவுட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜேகே தேங்க வந்து சும்மா நிற்கிறாங்க. தென் ஜேகேயுமே என்ன பண்ணுறாரு, எப்படி சொல்கிறதுனாக்கா, படுத்துக்கிட்டு எப்படி சொல்கிறது, பேக்வேர்ட், அதாவது முதுகை கீழே வச்சு மேலே எழுந்திரிப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மிஷின் அது. அதில் படுத்துட்டாக்கா இப்படி சாயிறது அண்ட் தென் மேலே வருது, சாயிறது தென் மேலே வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மிஷினு. ஸோ அதில் ஜங்குக்கு வந்து உட்காந்துட்டு அவர் வந்து படுக்கிறாரு எந்திரிக்கிறாரு. தேங்க்கு ஏதோ நாட்டியாக தோணுது போல். பையனுக்கு எப்போவுமே இப்படி தோணாது, பட் என்னன்னு தெரியல, இன்றைக்கி அந்த மாதிரி தோணுது. தேங்க் என்ன பண்ணுறாரு, ஜேகே இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜேகே மடியில் போய் உட்காராரு. அப்போ ஜேகே சிரிச்சுக்கிட்டு, என்ன நான் பண்ணாலே சார் தள்ளி போவீங்க, இப்போ என்ன மேலே வந்து உட்காரீங்க, அது நான் சும்மா தான் உட்காந்தேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல, சும்மா சரி அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாரு. அப்போ தேங்க என்ன பண்ணுறாரு, பேக் சைடு திரும்பிட்டு ஜங்குக்கு மேலே இப்படி படுத்துக்கிறாரு. ஜேகே என்ன பண்ணுற, இப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி ஜங்குக்கு தேங்குடைய வெயிட்டுமே அவர் லிஃப்ட் பண்ணிக்கிட்டே அந்த ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. ஸோ இதே மாதிரி தான் இவங்க குட்டியாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த ஜிம் இதில் வந்து இது பண்ணிருக்காங்க.
தென் இவங்க ஒர்க் அவுட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தென் ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனோடனே ஜேகே வந்து சரி நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு போயிட்டார். தேங்க சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. தென் ஜேகேமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராங்க. தேங்க ஏசியில் உட்காந்ததால் அவர் பெருசாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்க மாட்டார். தென் ஸ்வெட்டிங் அவ்வளோவா இருந்திருக்காது. அவர் ஏசிலேயே இப்போ உட்காந்துருக்கிறதுனால அவருக்கு பெருசாக அந்த ஸ்வெட்டிங் எதுவுமே தெரியல. அவர் சைலண்ட்டாக அவர் மொபைல் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு. தென் சக்குக்கு என்ன ஆகுறாரு, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வராரு. டவல் மட்டும் கட்டிக்கிட்டு பையன் வெளியில் வரான். தேங்க மொபைலை அப்படியே ஆன் பண்ணிவிட்டு நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஜேகே ஷர்ட்லெஸ்ஸாக இருக்காங்க, டவலோடு தானே இருக்காங்க. சங்குக்கே தேங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி பவுட்டி ஐஸோட பையன் பார்த்துட்டு இருக்கான். அப்போது ஜங்குக்கு வந்து கண்ணாடி வழியாக அதை பார்த்துட்டு திரும்பி தேங்க பார்த்துட்டு என்ன அப்படின்னு வந்து ஐப்ரோ ரைஸ் பண்ண தேங்கமே ஒன்றும் இல்லை அப்படின்னு அதை ஒரு மாதிரி பவுட்டி லிப்ஸோட பப்பி ஐஸோட ஜேகே பார்த்து சொல்ல ஜேகே அப்போ எதுக்கு நீ இப்படி பார்க்குற, நீ சும்மா நார்மலாக பார்த்தாலே நான் கவர்ந்துருவேன், இப்போ எதுக்கு இந்த மாதிரி பார்க்குற அப்படின்னு கேட்க தேங்க எதுவுமே சொல்லாமல் அவன் எப்படி சொல்கிறதுனாக்கா நீல் டவுன் பண்ண மாதிரி பெட்டில் உட்காந்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி நீல் டவுன் பண்ணல, அந்த மாதிரி பண்ண மாதிரி உட்காந்துருக்காங்க. லைக் ப்ரேயர் பண்ணும்போது உட்காந்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. உட்காந்துக்கிட்டே ஜேகேவே பார்த்துட்டே இருக்காங்க. ஜேகே என்ன ஆச்சு தேயாங்க அப்படின்னு கேட்க அப்போது தேங்கு நீ மட்டும் நான் ட்ரெஸ் பண்ணதை பார்த்தல, அதான் நீ ட்ரெஸ் பண்ண, நான் அதை பார்க்குறதுக்காக தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்போது ஜேகே என்ன இன்றைக்கி தயாங்குள்ளே ஏதாச்சும் ஆவி ஏதாச்சும் வந்து பூந்துருச்சா என்ன, ஏன் அப்படி கேட்குற அப்படின்ட்டு கேட்க ஆமாம் இன்றைக்கி வித்தியாசமாக தயாங் பண்ணுறானே அப்படின்ட்டு அவனை பார்த்து நக்கலாக சொல்ல நான் ஜஸ்ட்டு நீங்கள் நான் ட்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அதனால் நான் பார்க்குறேன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல ஓ என்ன ரிவேஞ்சா, நான் பார்த்துட்டு நீ பார்க்கணுமா, ஆமாம் பார்ப்பேன் நீங்கள் ட்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல ஓகே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு என்ன பண்ணுறான் பையன். சடனாக டவலை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இங்கே இந்த சடன் ஆக்ஷனில் தயாங்கோடைய ஐஸ் அப்படியே வியர்டாகுது. தேங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, இவன் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. பட் நம்ம பண்ணியை பற்றி நம்ம தேங்குட்டிக்கு தெரியல அவன் ஒரு ஃபார்மில் இருப்பான்ட்டு. தேங்க அப்படியே டீல்டோன் போட்ட அந்த இதுலேயே ஷாக்காக ஐஸை வியர்டாக ஓப்பன் பண்ணி பார்க்க நம்ம ஜேகேக்கு அந்த கூச்சுனாச்சும் எதுவும் இல்லையே, அவன் பாட்டுக்கு டவலை ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் இன்னர்ஸ் எடுத்து அப்படி பையன் போடுறாங்க. இங்கே தேங்க வந்து அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்க்குறாங்க, மேலேன்னு கீழே வரைக்கும் பையன் ஆண்டு பார்த்துட்டு இருக்காங்க. தேங்குடைய ரியாக்ஷனில் ஜேகே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவன் பேண்ட் எடுத்து அப்படியே போடுறாங்க. தென் பேண்ட்டில் பட்டன் போடல, ஏன்னா ஷர்ட் போட்டு இன் பண்ணும்ல, ஸோ பேண்ட்டில் பட்டன் போடல, பேண்ட்டை அப்படியே போட்டுட்டு தேங்க பார்க்குறாங்க. தேங்க இன்னமும் அப்படியே அவனுடைய எச்சை அப்படியே முள்ளிங்கிட்டு ஜேகேவே பார்க்குறாங்க. ஜேகே சைலண்ட் ஆகிட்டு தேங்கோட ஐஸை பார்க்குறாங்க. தேங்க ஜேகே மேலேன்னு கீழே வரைக்கும் பார்த்துட்டு நிமிந்து தேங்க ஜேகேவோடைய ஃபேஸை பார்க்குறாங்க. என்ன நினச்சாருன்னு தெரியல ஜங்குக்கு. தேங்கிட்ட போயிட்டு தேங்கமே அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே ஜேகே பார்க்க அப்போ ஜங்குக்கு வந்து தேங்குடைய டெக் அப்படியே லைட்டாக ஹோல்ட் பண்ண மாதிரி அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. தென் தேங்குமே பேக் கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ் அப்படியே கொஞ்சமாக ஹீட்டப் ஆகுது. முன்னாடிலாம் நார்மலாக கிஸ் பண்ணுவாங்க, பட் இப்போ நம்ம ஜேகேவுடைய கிஸ்ஸு கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் தயாங்குமே அவனோட கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகுறாங்க. தென் ஜேகே அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே தியாங் வந்து ஷர்ட் தான் போட்டிருப்பாங்க. அவன் ஷர்ட் பட்டனை மேலே டாப்பில் அந்த 3 பட்டனை மட்டும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே ரிமூவ் பண்ணுறாங்க. தியாங்க்கு அதெல்லாம் தெரியல, அவன் அந்த கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகி ஜங்குக்கு கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. தென் தேங்க ஜேகே மெதுவாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே பெட்டில் அப்படியே லைட்டாக வச்சுட்டு தென் ஜேகே தேங்க மேலே அப்படியே ஹோராக்குறாரு. தேங்கும் அப்படி தான் ஜங்குக்கே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சாரிடா, ஜேகே ஜங்குக்கை கிஸ் பண்ணுறதை வந்து தேங் வந்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணி அவர் வந்து அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. தென் 2 பேரும் இந்த வேல்டுலேயே இல்லை, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே ரொம்ப டீப்பாக அந்த கிஸ்ஸை வந்து கண்டினியூ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே கிஸ் பண்ணிட்டோம். அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜேகேவுடைய அப்பா அவர் எழுந்திரிச்சிட்டு கீழே போகிறாரு. அங்கே மைடு வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அந்த மைடு வந்து குக் பண்ணிட்டுருக்காங்க. ஜேகே அப்பா வரவும் சார் நீங்கள், நான் ஜங்குக்குடைய அப்பா, ஓ வணக்கம் சார், நான் இங்கே மைடாக இருக்கேன், உங்களுக்கு இப்போ ஏதாச்சும் வேணுமா, ஒரே ஒரு காஃபி மட்டும், ஓகே சார் அப்படின்ட்டு அந்த மைடுமே வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து ஜேகே அப்பாட்ட கொடுக்க ஜேகே அப்பா அந்த காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. தென் நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க, நான் ஒரு 4 இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணுறேன் சார். ஓ ஜேகே என்ன சாப்பிடுவான், அவர் பொதுவாக மார்னிங் அந்த சாலடு அந்த மாதிரி தான் சாப்பிடுவார், அப்புறம் நைட்டுக்கு சாப்பிடுவார் சார், அவ்வளோதான். மதியம் சாப்பிட மாட்டார். நம்ம
மார்னிங் சமைச்சு வச்சுட்டு கிளம்பிடுவேன் சார். தென் அவர் போனதுக்கப்புறமா நான் வீட்டை வந்து க்ளீன் பண்ணுவேன். அப்புறம் அதோடு நான் நைட்டு ஒரு 6 மணி போல் ஈவினிங் வருவேன் சார். வந்ததுக்கப்புறமா குக் பண்ணி வச்சுட்டு நான் கிளம்பிடுவேன் சார். அப்புறம் சார் நைட் வந்து சாப்பிட்டுக்குவாரு சார் அப்படின்னு சொல்ல, ஓ அப்போ மதியம் சாப்பிட சமைக்க மாட்டிங்களா? இல்லை சார் சமைக்க மாட்டேன். நான் இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறேன். நீங்கள் மதியமும் இங்கே குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓ ஓகே சார். ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லை சார் வீட்டில் என்னுடைய பேத்தி இருப்பாங்க. அதான் சார் அப்படின்னு சொல்ல, நீங்களே உங்கள் பேத்தி மட்டும்தானா? ஆமாம் சார், நானும் என் பேத்தி மட்டும்தான். நீங்கள் ஏன் பேசாமல் இங்கேயே மூவ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது சார் நான் ஓகே, பட் என்னுடைய பேத்தியும் மூவ் ஆகிறதுக்கு ஜங்குக் சார் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. அதான் கவலைப்படாத, நான் என் பையன்ட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகே அப்பா வந்து சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி அந்த மைடுமே அங்கே குக் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இந்த சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 பேரும் அப்படி கிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த 2 பேருமே அந்த கிஸ்ஸில் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி அப்படியே கொஞ்சம் அந்த கிஸ் வந்து அப்படியே கொஞ்சம் இன்டிமேசி மாதிரி கொஞ்சம் டீப்பாக போகுது. ரொம்ப டீப்பாக 2 பேரும் டங்கை இன்சர்ட் பண்ணி மவுத்தை சப் பண்ணி பைட் பண்ணி அந்த மாதிரி ஒரு கிஸ்ஸிங்கில் இருக்காங்க, கொஞ்சம் இன்வால்வாக இருக்காங்க. தென் தேங்குடைய ஹேண்டு ஜங்குக்குடைய பேக் சைட் ஃபுல்லாக, தேங்குடைய ஹேண்டில் நைல்ஸ் இருக்கும். ஸோ அந்த நைல்ஸ் ஃபுல்லாக ஜங்குக்குடைய பேக் சைட் ஃபுல்லாக அப்படியே அந்த கிராஸ் பண்ணுது. அப்படியே புரண்டு விடுற மாதிரி ஜேகே பேக் சைட் ஃபுல்லாக அப்படி புரண்டுறது. ஏன்னா அவர் தான் சட்டை போடலையே, அவர் பேக் சைட் ஃபுல்லாக அந்த மாதிரி அவனுடைய ஹேண்ட்ஸ் அப்படியே ரோம் ஆகிட்டே இருக்குது. ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு மெதுவாக தயங்குடைய நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நெக்கை ஒரு மாதிரி கிஸ் பண்ணி அதை சப் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே அந்த நெக்கை வந்து ஒரு மாதிரி பைட் பண்ணுறாரு. தேங்க் ஒரு மாதிரி பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த கேஸ். அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடு ரைட் சைடும் அதே மாதிரி மாற்றி மாற்றி கிஸ் பண்ணுறாங்க. தென் அந்த கேஸ் கொஞ்சமாக கீழே வருது. கீழே வந்து அதான் ஆல்ரெடி 3 பட்டனை தான் கழட்டி விட்டுருப்பான பையன். மெதுவாக அவனோட ஷர்ட்டை கீழே 2 பட்டன் போட்டிருக்கு, மேலே அந்த 3 பட்டன் மட்டும், அதில் ஒரு சைடு மட்டும் அப்படியே லைட்டாக ஒதுக்கி விட்டுட்டு அப்படியே அவன் ஜஸ்ட்டில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கிஸ் கொஞ்சம் அப்படியே டீப்பாக அப்படியே சப் பண்ணி வெயிட் பண்ணி ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டீப்பாக போயிட்டு இருக்குது அந்த கிஸ் அங்கே. அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடு ரைட் சைடுங்கிற மாதிரி மாற்றி மாற்றி அவன் பைட் பண்ணி சப் பண்ணி அந்த மாதிரி கிஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் இன்வால்வாக அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. தென் ஜேகேவுடைய ஹேண்டு சும்மா இல்லாமல் தேங்குடைய பாடியில் ரோம் ஆகுது. அதே மாதிரி தான் தேங்கு ஹேண்டுமே. தென் ஜேகே தான் பேண்ட்டில் தான் பட்டன் ஜிப் எதுவுமே போட்டிருக்க மாட்டார்ல, அப்படி தானே பேண்ட்டை போட்டிருப்பாரு. தேங்குடைய ஹேண்ட் அப்படியே மெதுவாக ஜேகேவுடைய கீழே போகுது. அவர் வேணும்னு பண்ணல, அது அவரே அறியாமல் தேங்க் பண்ணுறாரு. தென் அவருடைய ஹேண்டு மெதுவாக அப்படியே கீழே போகுது. அந்த ஹீட்டப்லேயே இதெல்லாம் நடக்குது. தென் அவர் ஹேண்ட் மெதுவாக கீழே போயிட்டு செங்கக்கூடிய பேண்ட்டுக்குள்ளே அந்த ஹேண்ட் போய் மெதுவாக அவனை ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அது இன்னும் கொஞ்சம் ஜேகேக்கு ஹைப் ஆகவும் அது கொஞ்சம் பெருசாகுது. தென் தேங்க அதுவுமே ஃபீல் பண்ண முடியுது. ஜங்குக்கால் சுத்தமாக முடியல. அவன் தேங்கோட லிப்ஸில் அகெயின் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவன் கிஸ் அப்படியே ஒரு மாதிரி அக்ரெசிவாக அந்த மாதிரி அந்த கிஸ் போயிட்டு இருக்குது. அப்போது சடனாக டோர் ஓப்பன் ஆகுது. இவங்க 2 பேருக்கு ஒன்றும் புரியல. அந்த டோர் பட்டுன்னு ஓப்பன் ஆகுற சவுண்டு கேட்கவும் ஜேகே தான் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. அதான் ஜேகேவுடைய அப்பா. இவங்க 2 பேரும் இருக்கிற இந்த குளத்தை பார்த்துட்டு அது சாரி ஜங்குக் அப்படின்ட்டு பட்டுன்னு கதை சாத்திடுறாரு. ஜேகே அப்பா ஏன் மேலே வந்திருப்பாங்கன்னா அந்த மைட் சொல்லியிருப்பாங்களா ஜங்குக் சார் என்ன சொல்லுவான்னு தெரியலன்னு. இது என் பையனை நான் கூப்பிட்டு வரேன், அவனை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பாக்காரன் மேலே வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் இந்த குளத்தை பார்த்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கே எம்பாரசிங்காக இருக்குது. ஐயோ இந்த ரூமில் கப்பிள்ஸ் இருக்காங்க, உனக்கு அறிவில்லையாச்சும் இதுலேயே கதவை தட்டி போயிருக்க மாட்டியா அப்படின்னு அவரே திட்டுக்கிறாரு. இங்கே நம்ம டேக்குக்கு ரியாக்ஷனை பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் 2 பேருக்கும் அந்த சென்சேஷன்லாம் இருக்காங்க. தென் கதவு அப்படி ஓப்பன் ஆகணுன்னையும் தேங்குக்குமே அந்த சென்சேஷன் அது வந்து போயிடுச்சு. ஜங்குக்கு லைட்டாக இருக்குது. ஜங்குக்கு தயங்கி பார்க்க அப்போது தயாங்க ஜெக்கி கிட்ட ஜெக்கி அப்போ பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்ல ஷோ அப்படிங்கிற மாதிரி தான் ஜெக்கிக்க இருக்குது. பட் ஒரு கிஸ்டா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு கிஸ் பண்ணான்னு போக்க ஜெக்கிவை தயாங்க புஷ் பண்ணிட்டு டே அப்போ பார்த்துட்டாங்க சொல்கிறேன் நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுதி நேரம் ரெஸ்ட் ரூம் கூடிடுறாங்க. இங்கே ஜெக்கிக்கு தான் ஐயோ இப்படி ஏற்றி விட்டு போகிறானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படி இருக்குது. தென் அவனே கொஞ்சம் நேரம் அவனை அப்படியே கூல் பண்ணிக்கிட்டு ஓகே 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 ரிலாக்ஸ் அப்படின்ட்டு கொஞ்சம் அவனே அப்படியே கூல் பண்ணிக்கிட்டு தண்ணி எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour டைம் தேவைப்பட்டிருக்கு பையனுக்கு. அவன் அப்படியே அவன் கூல் பண்ணிவிட்டு தென் ஜஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. அவன் இன் பண்ணிவிட்டு தென் அவன் ஷர்ட் பட்டனி அப்படியே போட்டுட்டு பார்க்குறாங்க. தேங்க அப்படி தான் இப்போ தான் குளிச்சுட்டு வெளியே வராரு. ஜெக்கே தேங்க அது மாதிரி பாவமாக பார்க்க தேங்க சிரிக்கிறாரு. என்ன கை கட்டினது வாய் கட்டல. அப்போ தேங்க சிரிச்சிட்டு அது எட்டுறதுக்குலாம் இன்னும் 4 இருக்குது,
கொஞ்ச நேரம் நீ பண்ணதில் நான் என்னையே கொடுத்தாலும் கொடுத்துருப்பேன், இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்ட. அப்போ ஜேகே பாவமாக பொட்டி லிப்ஸோடு பார்த்துட்டே இருக்க. தேங்காய் அவனோட க்யூட்னஸை தாங்க முடியல. போயிட்டு ஜேகேயோட லிப்ஸில் கேஸ் பண்ணிட்டு, என்ன இப்போ என்ன ஆச்சு? எனக்கு வேணும், நான் உனக்கு தான், நான் எங்கேயே போக போகிறது கிடையாது, வெயிட் பண்ணுங்க மிஸ்டர் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயை பார்க்க, ஏன் இவ்வளோ ஹாட்டாக இருக்க அப்படின்ட்டு தேங்க பார்க்குறாங்க. ஏன்னா தேங்கமே டவல் மட்டும் தான் வியர் பண்ணிட்டு வந்திருப்பாரு. நீ ரொம்ப ஹாட்டாக இருக்க தெரியுமா அப்படின்ட்டு அவன் அங்கேயும் கிஸ் பண்ணலான்னு போக, அப்போது ஜேகே தேங்கோடைய செஸ்ட்டில் தேங்க ஜேகேடைய செஸ்ட்டில் அப்படியே கை வச்சு புஷ் பண்ணிட்டு, எனக்கு இப்போ ட்ரெஸ் வேணும், நான் என்ன ட்ரெஸ் போட்டுக்குவேன் அப்படின்னு கேட்க, ஆமாம்ல அப்படின்னு நீ சொல்ல, நானுமே உன் கூட அவசரப்பட்டு வந்துட்டேன், பட் ட்ரெஸ் இல்லையே, நீயே கவலைப்பட்ட, ஏன் ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்ட்டு அவன் கபோர்டு ஓப்பன் பண்ணி காமிக்க, உங்கள் ஃபிட்டிங்ஸ் எனக்கு கரெக்டாக இருக்குமா என்ன? நீயும் நானும் பார்க்க அவ்வளோ டிஃப்ரென்ஸாக எதுவும் கிடையாதுல்ல, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்ட்டு ஜேகே இதுலேருந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேண்ட்டையும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷர்ட்டையும் அப்படி எடுத்து வியா பண்ணிக்கிறாங்க. தேங்க ஜேகே பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் தேங்க அதெல்லாம் பெருசாக கேர் பண்ணல. ஏன்னா ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவன் பெருசாக கேர் பண்ணிக்கல. அவன் படுக்கும் அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கிட்டு, என்ன லுக்கு, என் அழகாக இருக்க தெரியுமா அப்படின்ட்டு அகைன் கிட்ட வர, ஜேகே பர்மிஷன் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு, இப்போ என்ன பண்ணீங்க நீங்கள்? அதை நீ அலோவ் பண்ணல, நீ வேணான்னு சொல்லலை, அப்போ அதுவும் பர்மிஷன் மாதிரி தானே அப்படின்னு சொல்ல, ஓ சார் அப்படி வரீங்க, அதான உண்மை அப்படின்ட்டு அவன் அகெயின் ஹக் பண்ணலான்னு வர, ஜேகே அப்படின்ட்டு ஜேகே தேங்க்ஸ் பண்ணேன். ஜேகேமே இப்போ அப்பா எப்படி போய் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு தேங்க கேட்க, எனக்கும் அப்படி தான் இருக்குது, அதனால தான் நான் ரூம்லேயே இருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொல்ல, இங்கே கீழே அதே மாதிரி தான் மிஸ்டர் ஜானுக்கும் அப்படி தான் இருக்குது, இப்போ பசங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவருக்கும். ஜேகே அவன் தேங்கிட்ட, தேங்குமே எங்கே டைட் கட்டலையா அப்படின்னு கேட்க, கட்டி விடு அப்படின்னு கொடுக்க, சரி அப்படி சொல்லிட்டு ஜேகேக்கு தேங்கவே வந்து டையை வந்து அப்படியே கட்டி விட்டார். கட்டி விட்டுக்கிட்டே ஜேகேவை பார்க்க, ஜேகே பவுட் பண்ணிகிட்டே தான் பார்க்குறாரு. தேங்க அந்த டையை அப்படியே கட்டிக்கிட்டு ஜேகேயோடைய கழுத்து அப்படி நெருக்கிற மாதிரி போக, வலிக்குது தயாங், சரி அப்படின்ட்டு அவனை அம்மையாக கட்டி விட்டுட்டு அவன் கோட் எடுத்து அவனுக்கு வியர் பண்ணி விட்டாங்க. பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகேக்கும் தேங்க்கும் ஜேகே வந்து ஷர்ட் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு, நெக்கில் ஹெக்கி இருக்குது தயாங், எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு கேட்க, என்ன சொல்கிற அப்படின்ட்டு தேங்க அப்போ தான் பார்க்குறாரு. அவர் நெக்கு ஃபுல்லாக அப்படி பிங்காக இருக்குது, ஹிக்கீஸ்லாம் நல்லா தெரியுது. ஜங்குக் அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது வேணாம், எனக்கு ஃபுல் காலர்டாக எனக்கு ஒரு ஷர்ட் கொடு, ஏன்னா அவன் காலர் போட்டால் கூட அந்த இடம் தெரியும் போல், ஏன்னா அந்த ஜாலில் எனக்கு கீழே இருக்கும் தெரியுமா, அந்த கிட்டே அவர் கடிச்சு வச்சுருப்பாரு. நான் அங்கே பைட் மார்க்ஸ் தெரியுது, கொஞ்சம் கீழே இருந்தால் கூட நம்ம காலர் ட்ரெஸ் போட்டு கவர் பண்ணிக்கலாம், அங்கே கடிச்சு வச்சுருக்கான். பையன் என்ன பண்ணுறது, லிப்ஸும் பிங்கிஷாக இருக்குது, லிப்ஸ்லேயும் காயமாக இருக்குது. ஜேகேயை பார்த்து மறைக்கிறாங்க. ஜேகே ஒன்றுமே தெரியாத மாதிரி, இந்தா இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்ட்டு அவங்ககிட்ட வந்து ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருக்கும் தெரியுமா ஒரு டிஷர்ட்டு, அதாவது ஜாலைன் வரைக்கும் கவர் பண்ண மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டிஷர்ட் கொடுக்குறாரு. அதை வந்து தேங்க வியர் பண்ணிட்டு, இப்போ ஆஃபீஸ் பண்ணால் எல்லோரும் ரெண்டு வியர்டாக பார்ப்பாங்க, ஷர்ட் போடுவேன் இல்லை டிஷர்ட் போடுவேன், இது என்னங்க அப்படி சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி காமிக்க, போட்டுக்கோ எனக்கு ஒரு நாள் தானே, அதுவும் நீ என்னுடைய லவர்னு எல்லாத்துக்கும் தெரியும், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சரி அப்படின்ட்டு அவனுமே அந்த ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணிக்கிறாங்க. சரி கீழே போமா, போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கீழே வராங்க. அவங்க அப்பாவை ரெண்டு பேரும் பார்க்க முடியல. தென் அவங்க அப்பா டைனிங் ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஜேகே போயிட்டு அவங்க அப்பா பக்கத்தில் உட்காடுறாங்க. தென் அவங்க ஆப்போசிட்டில் உட்காடுறாரு. 3 பேருமே பேசிக்கவே இல்லை. அந்த மைடு வந்து ஃபுட்டை மட்டும் வைக்கிறாங்க. அதை வச்சுட்டு ஜேகே சாப்பிட்றாங்க. தேங்க சைலண்டாக சாப்பிட்றாரு. அப்போது மிஸ்டர் ஜானே அந்த கோஆர்டினேட்ஸ் அப்படியே இருந்தால் சரி வராதில்ல, அதை குறைக்க நின்று, ஜேகே சொல்லுங்கப்பா, அது இதுக்கப்புறம் நான் இங்கே தானே இருக்க போகிறேன். ஸோ மைடு ஆஃப்டர்நூனாக குக் பண்ணணும். ஸோ நீங்களும் கேண்டீன்லாம் சாப்பிடாதீங்க, பிடிச்ச அளவுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட பாருங்கள். தென் மைடு இங்கேயே ஸ்டே பண்ண வைக்கலான்ட்டு நான் யோசிச்சிருக்கேன். நீ என்ன சொல்கிற? அப்பா இதில் நீங்கள் என்கிட்ட எதுவுமே கேட்க வேணாம்ப்பா, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பண்ணுங்கள், இது உங்கள் வீடு, புரியுதா? புரியுது ஜங்குக். அந்த மைடுக்கு ஒரு பேத்தி இருக்கான். ஸோ அந்த பேத்தியை தனியாக விட்டு வர முடியாது, அந்த பேத்தியை அழைச்சிட்டு வரணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, சீக்கிரம் அந்த மைடை பார்த்துட்டு, உங்களுக்கு ஒரு பேத்தி இருக்கா? ஆமாம் சார். என்ன ஏஜ் ஆகுது அப்படின்ட்டு கேட்க, என் பேத்திக்கு 4 வயசு ஆகுது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தேங்க ஷாக்காக பார்க்குறாங்க. 4 வயசு ஆகுதா? உங்கள் பொண்ணு இல்லை உங்கள் பையன் அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா? அப்போ அந்த மேடு, இல்லை சார், அது என் பேத்தி பிறக்கும் போதே என் பொண்ணு இறந்துட்டா சார்.
அதுக்கப்புறம் பொண்ணு இறந்ததுக்கப்புறமா அவள் புருஷன் இன்னொருத்தர் தேடிக்கிட்டு போயிட்டான். திரும்பி அந்த பச்சை குழந்தைய கூட பார்க்கல. நான் தான் அவளை கஷ்டப்பட்டு அங்கே இங்கே வேலை பார்த்துக்கிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்ல, இப்போது உங்கள் பேர்த்து தனியாக விட்டு வந்திருக்கீங்க. ஆமாம் சார், அவள் வீட்டில் தூங்குவாள். அதுக்குள்ளே உங்களுக்கு நான் குக் பண்ணி வச்சுட்டு நான் போயிடுவேன். அப்புறம் பக்கத்து வீட்டில் பேத்தியை விட்டுட்டு வந்து வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் போயிடுவேன் சார் அப்படின்னு சொல்ல, தேங்க் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கு இவங்க சொல்கிறது. என்ன சொல்கிறீங்க ஆண்டி, ஏன் இவ்வளோ நாள் சொல்லலை, என்கிட்டயாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. இல்லை சார் அது அப்படிங்கிற மாதிரி அவங்க முழிக்க, இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் உங்கள் பேத்தியை நீங்கள் தனியாக விட்டு வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் உங்கள் பேத்தியும் இங்கே வந்து தங்குங்க. இங்கே உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே தங்குங்க. இது உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க. இங்கே எங்களுக்கு ஒரு கிராண்டி மாதிரி தான் அப்படின்னு சொல்ல, அவங்க திரும்பி ஜேகே பார்க்க, ஜேகே இங்கே பாருங்கள், நான் இதில் என்னுடைய முடிவு எதுவும் கிடையாது. வீட்டுடைய எஜமானியமாகவே சொல்லிட்டாங்க. அவங்க முடிவு தான் எல்லாமே. ஆமாம், என் முடிவு தான் எல்லாமே. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியாது. உங்கள் பேத்தி அழைச்சிட்டு வந்து நீங்கள் எங்கேயே ஸ்டே பண்ணுங்கள். இங்கே எங்கேயே இருங்க. உங்களுக்கு மந்த்லி சேலரி ஜேகே எவ்வளோ கொடுக்குறாரோ அவ்வளோ கொடுப்பாரு. அது எப்போவுமே கட் ஆகாது. தென் நீங்கள் எங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க, நீங்கள் எங்கேயே சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி தேங்காய் எல்லாத்தையும் சொல்ல, அந்த ரேடியோ ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்ல, இப்போ உங்களுக்கு ஒரு பையன் இருந்தால் உங்கள் பையனுக்கு எப்படி தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுவீங்களா? என்ன ஒழுங்கு பையன் மாதிரி பார்த்துக்கோங்க, புரியுதா? நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் பேத்தியோட இன்றைக்கே இங்கே மூவ் ஆக பாருங்கள், புரியுதா? மதியம் நீங்கள் தான் குக் பண்ணி வைக்கணும், நாங்கள் 3 பேர் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல, அவங்களுமே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர் அப்படின்ட்டு 3 பேர் சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க. தெஞ்சிக்கு சொல்கிறாரு, அப்பா எங்கூட ஆஃபீஸ் வரீங்களா, அவங்க எல்லாேருக்கும் இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, வரேன்ப்பா அப்படிங்கிறாங்க. இப்போது 3 பேருமே கிளம்பி ஆஃபீஸ்க்கும் போகிறாங்க. தென் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா தேங்க, சரி நான் ஒர்க் பண்ண போகிறேன், சரி அப்படிங்கிறாரு. தேங்கவே உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் பிளேஸ்க்கு போயிடுறாரு. தென் ஜிகே வந்து அவங்க அப்பாவை அழைச்சிட்டு அவருடைய கேபினுக்கு வந்து போயிடுறாரு. இங்கே வந்து நம்ம ஜிமின் தான் தேங்கிட்ட போகிறாங்க. தேங்க கண்டுக்கவே இல்லை. அவன் படக்கும் அவன் லேப்பில் அப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்போ ஜிமின் தேங்கிட்ட போய்ட்டு தயாங் அப்படின்ட்டு கூப்பிட, தயாங்க கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. இது எல்லாத்தையுமே உள்ளே உட்காந்துட்டு விஜய்க்கையும் அவங்க அப்பாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்னாச்சு, அது யார்? அது தயாங்க ஃப்ரெண்டுப்பா ஜிமின். அவங்க 2 பேருக்குள்ளே உள்ள சண்டை அது சரியாயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண, அவங்க அப்பாவும் நாமளாக பையன்கிட்ட பேசிவிட்டு அவன் என்ன ஒர்க் பண்ணுறான் அதை பற்றி கேட்டுட்டு உட்காந்துருக்காரு. இங்கே நம்ம ஜிமின் வந்து, தயாங் சாரி தயாங், அது நான் மறைக்கணும்னு இல்லைடா அப்படின்னு அழ ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே அழுதா ஒரு மாதிரி இருக்குமே சொல்லிட்டு தேங்க என்ன பண்ணுறாரு, நேராக வந்து ரெஸ்ட் ரூம் போகிறாரு. பின்னாடியே ஜிமின் போகிறாங்க. அப்போது ஜிமின் தேங்கிட்ட, தயாங் இல்லை தயாங் அப்படின்ட்டு தேங்கோடைய கையை பிடிக்க அப்போ ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டாங்க. சொல்லு, என்ன சொல்லணும்? என்னை மன்னிச்சிட்டு தயாங், ப்ளீஸ், நான் பண்ண தப்பு தான், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும் தயாங், ஐம் சாரிடா. அது எனக்கு அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது தெரியல. நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னாக்கா அது நீ எப்படி அக்செப்ட் பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியலடா. அதான் நான், நீ பாரு, நீ ஃபஸ்ட்டு இப்படி யோசிச்சிருக்கக்கூடாது. இப்படி யோசிக்கிறது தப்பு. ஃப்ரெண்டாக இருந்தால் தான் ஃப்ரெண்டு யாராக இருந்தாலும் அவன் கூட இருக்கிறவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு. ஆனால் நீ என்னை அப்படி நினச்சிட்டல. இல்லைடா, சாரி ப்ளீஸ், என்னை மன்னிச்சிட்டு இனிமேலுக்கு நான் எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன். இனிமேல் இதை நான் மறைக்க மாட்டேன் தயாங், ரியலி சாரி அப்படின்ட்டு தேங்குடைய காலை கிட்ட நீல் ரன் போட்டு ஜிமின் உட்காந்துடுறாங்க. தேங்க அது ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்ன பண்ணுற ஜிமின், என்னை மன்னிச்சிடு தயாங் ப்ளீஸ் அப்படின்ட்டு நீல் ரன் போட்டு உட்காந்து கையை குப்பி மன்னிப்பு கேட்க, அப்போ தயாங்க வந்து அவன் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண, அவன் சாரி கேட்பான், கெஞ்சிவான், இப்படி தான் நினச்சாங்க. பட் நம்ம ஜிமின் வந்து இவனுடைய காலில் விழுந்ததும் என்ன பண்ணுற ஜிமின் அப்படின்னு ஜிமினை தூக்கி விடுவோம். அப்போ ஜிமின், எனக்கு எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல தயாங், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ தான்டா. அதுவும் நீ எனக்கு ஒரு ட்ரூவான பியூரான ஃப்ரெண்டுடா. உங்ககிட்ட நான் மறைச்சதுக்கு நான் தினம் செத்துட்டு இருக்கேன்டா. ப்ளீஸ் என்கிட்ட நீ பேசாமல் இருக்காத ப்ளீஸ். இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு நான் மிஸ் பண்ண நினைக்கல. ஐம் சாரி, இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காது. ஐம் ரியலி சாரி அப்படின்னால தேங்க ஜிமினை தூக்கி விட்டு, சரி அழாத அப்படின்னு சொல்ல, சாரி தேங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ஜிமின் ஹக் பண்ணிக்கிறாரு. தேங்கமே அவன் பேக் சைடு அப்படியே பேட் பண்ணிவிட்டு, சரி பட் நான் கோவமாக இருக்கேன். நீ என்ன பண்ணுற, உன் கைப்பட ஒரு 1000 தடவை சாரி எழுதிட்டு வந்து என்கிட்ட கொடு, அப்போது நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஜிம்மி லேட்டர் ஸ்மெயில் பண்ணிட்டு, அவ்வளோதானே, நான் எழுதிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்ல, குட் பை. அப்புறம் வந்து ஈவினிங் என்னை வெளியே அழைச்சிட்டு போகணும், நான் என்ன கேட்குறோன்னு அதெல்லாம் நீ வாங்கி தரணும் அப்படின்னு சொல்ல, சரி நான் வாங்கி தரேன் அப்படின்னு ஜிம்மி சொல்கிறாரு. சரி அழாத, அழுத கேவலமாக இருக்கேவா போவோம் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. தென் தேங்க உட்காந்து ஒர்க் பண்ணிருக்காரு.
ஜிமின் ஆக்சுவலி சாரின்னு சொல்லிட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவன் படுக்க எழுதிட்டு உட்காந்துருக்கான். பட் தேங் அவன் எழுத மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் தேங் இருக்காரு, ஒர்க் பண்ணிருக்காரு. தென் கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் மீட்டிங் ரூமுக்கு வர சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் மீட்டிங் ரூமுக்கு போகிறாங்க. எல்லாருமே தான் அந்த ரோலில் இருக்கிற எல்லோரும் போகிறாங்க. நான் இந்த யூன்மின் சரிடா ஹோப் ஷுகாவும் ஜேஹோப்புமே போகிறாங்க. அங்கே போனோடனே 2 பேர் பார்க்குறாங்க. ஜேஹோப் ஷுகாவுக்கு ஆக்சுவலி வந்து ஜோன் யாருன்னு தெரியல. ஏன்னா ஜேகே பற்றி அவங்க 2 பேருக்கும் தெரியாது. தேங்க்கு மட்டும்தான் ஜங்குக் பற்றி தெரியும். மற்ற யாருக்குமே ஜங்குக் பற்றி எதுவுமே தெரியாது. ஓகேவா? தென் இப்போ எல்லோரும் அரேஞ்ச் ஆகுறாங்க. தென் ஜேகே வராரு, அவங்க அப்பாவோட வராரு. ஸோ எல்லோரும் யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ ஜங்குக்குமே பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹலோ எவ்ரி ஒன், நான் இவர் உங்களை எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணதான் இந்த மீட்டிங் ரூமுக்கு வர சொன்னேன். மீட் மிஸ்டர் ஜான், இவர் என்னுடைய ஃபாதர் அப்படின்னு சொல்ல, அங்கே ஜேஹோப்புக்கும் சரி ஷுகாக்கும் சரி ஷாக்கு. என்ன அப்பாவா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்க, நம்ம ஜேகேவும் இவ்வளோ நாளாக என்னுடைய அப்பா யூஎஸில் இருந்தார். ஸோ இப்போ இங்கே வந்திருக்காங்க. ஸோ எனக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அதே ரெஸ்பெக்ட் என்னுடைய ஃபாதருக்கும் நீங்கள் கொடுக்கணும். தென் இவருமே இந்த கம்பெனியோடைய சிஓ மாதிரி தான், புரியுதா? நான் கம்பெனியில் இல்லாத டைமில் இவர் தான் இந்த கம்பெனியை பார்த்துக்குவார், அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்ல எல்லோரும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, மீட்டிங் டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மீட்டிங் ரூம்லேயே எழுந்து போயிட்டாங்க. தென் ஜேஹோப்பும் ஷுகாவும் வந்து யாரோ அவங்க அப்பா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல அவனுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. டீப்பாக சொல்லலை, அப்பாடா இவர் வெளியில் இருந்தார், கொஞ்சம் எனக்கு அப்பாக்க பிரச்சனை, பேசாமல் இருந்தோம். இப்போ நானும் அப்போவும் கன்வின்ஸ் ஆகிட்டோம், அதனால தான் அப்போ இங்கே வந்திருக்காரு சொல்ல அவங்க 2 பேருமே அவங்கள இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு ஜேகேடைய டேடிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தென் இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஜிமின் வந்து தேங்கிட்ட போயிட்டு, இந்த தயாங் என்ன இது பாரு. தேங்க பார்த்தாக்கா அவனுக்கு பயங்கர ஷாக்கு. சிரிக்கிறாங்க. என்னடா சும்மா சொன்னால் உண்மையை எழுதிட்டு வர? இல்லை, நான் உண்மையாகவே என்கிட்ட சாரி கேட்கணும் தான், அதனால தான். அதுக்கு இப்படியா? சாரிடா அப்படின்னு சொல்ல அவன் அகெயின் ஜிமின் ஹக் பண்ணிட்டு சரி நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த பார்ட் எண்ட் பண்ணிக்கலாம். நான் அடுத்த பாட்டு சீக்கிரம் போடுறேன். எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு 2 or 3 பார்ட்ஸ் தான். அதோட ஸ்டோரி வந்து எண்ட் ஆகிடும். அப்கமிங்கில் இன்னும் சூப்பரான ஸ்டோரிஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அப்கமிங்கில் நிறையா பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஸ்டோரிஸ் 2-3 பார்ட்ஸில் எண்ட் பண்ணிவிடும். ஓகேடா, லவ் யூ ஆல், பாய்.